ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்றைக்கு நடைபெற்ற ஐபிஎல் போட்டி குறித்த அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். அது பார்த்திங்கன்னா, நேற்றைக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய அருண் ஜேட்லி ஸ்டேடியத்தில் பார்த்திங்கன்னா, டெல்லி கேபிட்டல்ஸுக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் மேட்ச் இருந்துச்சு. ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா, டாஸ் வின் பண்ண ராஜஸ்தான் ராயல்ஸோட தற்போதைய கேப்டன் சஞ்சு சாம்சன் பார்த்திங்கன்னா, நாம் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ண போகிறோன்னு சொன்னார். ஸோ இதன் காரணமாக ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண வந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் பார்த்திங்கன்னா 221 ரன்களுக்கு 8 விக்கெட்டுகளை இழந்து 20 ஓவர் முடித்தாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா டெல்லி அணி தரப்பில் பார்த்திங்கன்னா அபிஷேக் பொரேல் இடம் பெற்றிருந்தார். அவர் 65 ரன்கிற ஹையஸ்ட் ஸ்கோர் எடுத்திருந்தார். அவருக்கு பக்கத்துணையாக நம்ம ஜேஸ்பேசர் மெக்காக்கு அவர் 50 ரன் அடித்தார். அதே போல் கடைசி கட்ட ஓவர்களில் கிறிஸ்டன் ஸ்டெம்ஸ் அவர் 41 ரன் அடித்தார். ஸோ இவங்களுடைய சிறப்பான கான்ட்ரிபியூஷன்ஸ்னால் 221 ரன்னுக்கு 8 விக்கெட்டுகளை இழந்து 20 ஓவர் முடித்தாங்க. ஸோ இதன் பிறகு பார்த்திங்கன்னா களமிறங்கி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் பார்த்திங்கன்னா இதில் ராஜஸ்தான் ராயல்ஸோட பவுலிங் கார்டு எடுத்து பார்த்தோம்னா, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ரவிச்சந்திரன் அஸ்வின் பார்த்திங்கன்னா 3 விக்கெட் எடுத்தார். அதே போல் நம்ம யுஸ்வேந்திர சஹல் அவர் 1 விக்கெட் எடுத்தார். அதே போல் ட்ரெண்ட் போல்ட் 1 விக்கெட், அதே போல் சந்தீப் சர்மா 1 விக்கெட் எடுத்தார். அது போக ஒரு ரன் அவுட். ஸோ இதுதான் டிசியோட கதையாக இருந்துச்சு. அது போல் பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் பேட்டிங் செய்ய வந்தப்போ 201 ரன்னுக்கு 8 விக்கெட்டுகள் இழந்து 20 ரன் வித்தியாசத்தில் டெல்லி அணி வின் பண்ணிட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸோட பேட்டிங் கார்டு எடுத்து பார்த்தோன்னா, நம்ம சஞ்சு சாம்சன் 86 ரன் அடித்தார். அது போக பார்த்திங்கன்னா ரியான் பராக் 27, சுபம் துபேங்கிற பிளேயரை நம்ம துருவ் ஜுரேலுக்கு பதிலாக கொண்டு வந்தாங்க. அவர் 25 ரன்னு. ஸோ இவங்க மூவருடைய பார்ட்னர்ஷிப் தான் இந்த ரன் வர்றதுக்கு காரணமாக இருந்துச்சு. ஸோ சஞ்சு சாம்சன் அவுட் ஆனது ஒரு கான்ட்ரவர்ஷியல் டிசிஷனாக இருந்துச்சு, எல்லாருமே பேசிக்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கால் அந்த லைனில் படாத மாதிரி தான் இருந்துச்சு. பட்டுன்னா அந்த கேமராவில் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் கேட்டுக்கிறேன். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த வெற்றிக்கு காரணம் அந்த கேட்ச் தாங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களையும், இது போல் பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் டிசிஷன்ஸ்க்கு என்ன மாதிரியான சொல்யூஷன்ஸை கொடுக்கலாம் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் போடணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ இந்த வெற்றியின் மூலமாக டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்திங்கன்னா இன்னமும் பிளே ஆஃப் பஞ்சாயத்தில் நீடிக்கிறாங்க. அதே போல் ராஜஸ்தானுக்கும் இன்னும் ஒரு வெற்றி பெற்றால் போதும். அவங்களுக்கு இன்னும் 3 மேட்ச் இருக்குது. அதாவது சென்னையிலேயே வச்சு ஒரு மேட்ச் இருக்குது. அந்த மேட்ச் சண்டே நடைபெற போகிறது. அதே போல் பார்த்திங்கன்னா பஞ்சாபோட ஒரு மேட்ச் இருக்குது, கேகேஆர் கூட ஒரு மேட்ச் இருக்குது. ஸோ அந்த மேட்சஸில் அவங்க ஒரு மேட்சஸில் வின் பண்ணாலே அவங்களுக்கான கியூ கூட கிடச்சிரும். அதே போல் டெல்லி அணிக்கு பார்த்திங்கன்னா இன்னும் 2 மேட்ச் இருக்குது. பெங்களூர் கூட ஒரு மேட்ச் இருக்குது, எல்எஸ்டி கூட ஒரு மேட்ச் இருக்குது, லக்னோ கூட. ஸோ இந்த மேட்சஸில் அவங்க தொடர்ந்து வின் பண்ணாலே பாயிண்ட்ஸ் டேபிளில் நல்ல ஒரு பொசிஷனுக்கு வர முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கான பிளே ஆஃப் சான்ஸும் இன்னும் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது பற்றின உங்களுடைய கருத்துக்களையும், டாப் 4ல் யார் இடம் பெறுவாங்க அப்படிங்கிற உங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் கமெண்ட் பாக்ஸில் போடும்போது நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.